பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் சத்தியம் ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறபடி மாம்சத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட்டோம்னா ஆக்கினை தீர்ப்பு நமக்கு உண்டு. ஆவியின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் ஊழியத்தை செய்து நிறைவேற்றினாரு. அவர் மாம்சத்தின்படி நடந்திருந்தார்னா பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றியிருக்க முடியாது. நீங்களும் நானும் ஆவியில் நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய நினைவுல கொண்டு நாம் அதை செயல்படுத்தணும்னா நாம் தோல்விகளையும் மரணத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தும் போது முதிர்ச்சி அடையவும் வளரவும் அவர் நமக்கு உதவி செய்வாரு. ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து மாம்ச சிந்தையை நாம நீக்கி போட்டு ஆவியின் சிந்தையில நாம வளர நாம முற்படுவோம். மாம்சத்தின் சிந்தையை நிறைவேற்றி மரணத்திற்கு போகாம ஆவியின் சிந்தையை நாம் நிறைவேற்றி ஜீவனுக்குள்ளார பிரவேசிக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். எங்கள் பரலோக தேவனே, நீங்க எப்படி பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில வந்து நிறைவேற்றினீங்களோ அதே போல அப்பா நாங்க மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து போட்டு ஆவியின் கனிகளையும் ஆவியின் காரியங்களையும் நாங்க எங்க வாழ்க்கையில செயல்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி பார்க்கணுமே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆவியை நீங்க உற்சாகப்படுத்தி அருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே ஆவியின்படி நடக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.